பொண்ணை தொட்டுட்டா அதை நம்மனால கெடக்கூடாது. கண்டிப்பா அதை நம்ம வாழ வைக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பண்ணி பண்ணக்கூடாது. அதே நாம கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை ஒருத்தன் வந்து தொட்டுக்கிட்டா கொடுக்கும். அவன் என்ன பொண்ணு என்ன ஆணையிட்டாளா கொலை பண்ணாளா? பொம்பளை கூட்டிட்டு போய் இருக்கிறதுக்கு என்ன அதிகாரம்? சட்டம் அப்படி. ஒரு பண்டிகை மேடம் நோம்பு போட்டு கிடாய் கறி வெட்டி அந்த சோத்துல சீசாக்காய் அரிசி சோத்துல கலந்து வச்சுட்டாங்க. மாதமேட்டி வந்து நைட்ல வந்து அவங்க எழுப்புனாங்க, அதை அவளை கெடுக்கிறதுக்கு வந்தாங்க. அது வந்து ஒண்ணுக்கு ரெண்டு ஜாடி அது சொல்லிவிட்டாங்க. தியாந்திரம் பேசி அவள் தூக்கத்தை கெடுத்து திங்கிற சாப்பாடு கெடுத்து அவளை பஞ்சி குழம்பி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லூர்ல மாதிரி மட்டும் கூட்டியான்னு சொல்லிக்க. அவங்க அண்ணன் மாதையன் தான். அதுதான் இவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அண்ணன் வந்து நீ இல்ல நீ இதை பண்ணிட்டுன்னு அண்ணன் மாதையனை பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் இல்ல பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஒண்ணு இருந்தது, அங்கதான் இருந்தாரு அத்தியாபு. அங்க வந்து மூல செலவு பண்றாரு வந்துருங்க. அங்கதான் அத்தியாபுக்கிறாரு. அங்க ஒரு கேம்பு போலீஸ் இருந்தாலும் ஒரு 100 போலீஸ் இருக்கும். அப்படி பாதுகாப்பு 100 போலீஸ் மேல இருக்கும். அதிரடிப்படை மிலிட்ரி நிறைய போலீஸ் இருந்துச்சு அவனுக்கு. அப்ப இருக்கல வந்து பவல்ல ஒரு 3 மணிக்கு வந்துட்டான். இங்க அவங்ககிட்டயும் சுத்தி இருந்துட்டு 3 மணிக்கு வந்துட்டான். வந்துதான் அவருக்கு ஏதாவது சுத்தியாந்திரம் பேசி அவளை தூக்கத்தை கெடுத்து திங்கிற சாப்பாடு கெடுத்து அவளை பஞ்சி குழம்பி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லூர்ல மாதிரி மட்டும் கூட்டியான்னு சொல்லிக்கிறான். அவனு எதிரி. அப்போ அவன் கண்டுக்கிட்டான் போ நம்ம வாரத்துல கொலை வர்றாங்கன்னு கண்டுக்கிட்டான். அவன் சொன்னதே சேர்த்துன்னு தெரிவிச்சு அவன் என்ன மோதனானோ பசங்க இல்ல மோதனானோ என்ன பண்ணா அர்ஜென்ட் சொல்ல அப்படி காலை வரிக்கிட்டே போற மாட்டேன். 6 ராமிச்சார் நம்ம கூட சரணடைஞ்சிட்டா கோர்ட்ல படிச்சுட்டா நம்மளுக்கு அந்த மரியாதை எதையும் வெந்துடலாம். நமக்கு கேஸுக்குள்ள ஆயிரும். கேஸுக்கு வாரம் மாசம் போகும். ஒரு மாசம் வரை கேஸ் போகும். ஐஏஎஸ் படிச்ச ஆபீஸ் ஒரு ஐஜி பவர் இருக்கு. முதல்ல சொன்னீங்க நல்லூர் மாதையன் வந்து பயங்கரமான எதிரி வீரப்பனுக்குன்னு. அர்ஜுனன் போய் டிஎஃப்ஓ கிட்ட நீங்க நல்லூர் மாதையனையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட டிஎஃப்ஓக்கு ஸ்ட்ரைக் ஆகலையா? இது ஏதோ நடக்குது இங்க நம்ம அப்படின்ற மாதிரி யோசிக்கலையா? அவரு நல்லூர் மாதையன்னு சொல்லியிருக்கோம் டிஎஃப்ஓ கிட்ட. சாமி சதி நடக்குது வேண்டாம் போறதே வேண்டாம். நீ போல கிட்டி மூஞ்சில முடிக்காத. அவன் சண்டை சரணாடைன்றான், நீ வேண்டான்ற. நீ வரவே வேண்டாம் நல்லூர் மாதையன்னு சொல்லியிருக்காரு. வேண்டாம் சாமி கண்டிப்பா சதி நடக்குது, ஏதோ இருக்கா திட்டப்பட்ட மாட்டிட்டான் கொல்றதுக்கு வேண்டாம்னு சொல்லி. நீ ஆகாத பெரியப்பட்ட கூட வராது போ. டைம் முடிஞ்சு போச்சு. என்ன ஆதார் என்ன வச்சு ஏதோ ஒரு 12 மணி உங்களை கொள்ளணும்னு உங்க மனசுல திட்டவட்டம் பண்ணிட்டு நான் கபடுத்து வரோம். இந்த நடந்தாய் இதுதான் நம்பிக்கை போனவனுக்கு அவங்க மனசு திட்டம் போட்டு கூட்டிட்டு வராங்க கொள்ளலான்னு. நாம தெரியாத மாதிரி பண்ண மாட்டோம், நம்பிக்கை போயிட்டோம். இதுதான் நடந்தது. கருப்பு தண்ணிக்காரு எத்தனை போலீஸ் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஊர்ல போத முடியுமா? அவனுக்கு பயம் இருக்குறாங்க. எத்தனை நாளும் காட்டுக்குள்ள இருந்தாலும் பயம் இருக்குல்ல. அவரும் தப்பா பண்ணிட்டோன்றதை நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இல்ல வீரப்பன் தப்பா நினைச்சா கையை தொட மாட்டேன் மேடம். இவன் துரோகி இந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு நாளத்துல உயிர் போச்சு. நீ அவன் தப்பு பண்ணது நான் ஆம்பளை என்ன கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணு. ஒரு ஆம்பளை பண்ண அரெஸ்ட் பண்ணு. பொம்பளை கூட்டிட்டு திடீர்னு என்னோட அப்போ ஒரு ஆபீஸ்காரன் நீ அவன் என்ன பொண்ணு என்ன ஆணையிட்டாளா கொலை பண்ணாளா? பொம்பளை கூட்டிட்டு போய் திடீர்னு உனக்கு என்ன அதிகாரம்? சட்டம் அப்படியா? அந்த வெடித்தான் மேடம் மீதெல்லாம் உனக்கு எதுவும் இல்லை. இல்ல எல்லார்கிட்டயுமே ஒரு அக்கா தங்கச்சி மாதிரிதான் பழகி இருக்காரு. இவங்க கிட்டயும் அப்படிதான் பழகி இருக்காரா? அர்ஜுனன் போய் ஏதோ தப்பா சொல்லிருக்காருன்னு தான் தோணுது. இல்ல அது உண்மை மேடம். வீரப்பனாகட்டும் டிஎப்பாகட்டும் ஒரு பெண்ணுங்கள வந்து ஒரு ஆசைப்பட்டு கெடுக்கிறத பண்ற எண்ணங்களே வரவே வராது. டிஎப்பா அப்படியே வீரப்பன் அப்படி. வீரப்பனோட குணமும் தெரியும், டிஎப்பனோட குணமும் எனக்கு தெரியும். அப்ப அவங்க நல்லா நேர்மையான ஆளுங்க. ஒரு பொண்ணை தொட்டுட்டா நம்ம கட்டி வாழ்றதாகணும் தொடணும். நம்ம நாடு அந்த தோசம் பொண்ணு தோசம் தொட்டு ஆகவே ஆகாது. அதெல்லாம் சொல்லுவாரு. கருத்து நிறைய கதையே போடுவாரு. ஒரு பொண்ணை தொட்டுட்டா அதை நம்மனால கெடக்கூடாது. கண்டிப்பா நம்ம வாழ வைக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பண்ணி பண்ணக்கூடாது. அதே நாம கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை ஒருத்தன் வந்து தொட்டு விட்டா நம்ம காத்துறங்க. கண்டிப்பா அது மேல வரணும். ஒருத்தன் வந்துட்டா அதுக்கு முன்னு தடையிடக்கூடாது. ஒருத்தன் ஓட்டுல திருடுறது ஒரு பொண்ணை கெடுக்கிறது இந்த விஷயத்துக்கெல்லாம் மச்சான் தலையிட்டு போக மாட்டோம் அப்படின்னு. மச்சான் கரெக்ட் அப்படின்னு. உங்க அண்ணன் மாதையன் தான். அதுதான் இவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அண்ணன் வந்து நீ இல்ல நீ இதை பண்ணிட்டுன்னு அண்ணன் மாதையனை பத்தி சொல்லுங்க. இல்ல மேடம் அவன் ரொம்ப மோசமான ஆளு. அவன் பேரு வேண்டாம் மேடம். அவன்லாம் சாதி மாதம் எது இல்லை மேடம். அவன் அந்த ஐயோயி அவனாலதான் கொலை நடந்தது. வெவ்வேறு ஆனது அவனாலதான். அவன் அண்ணன் மாதையான் அவன் சரியில்லை. அவன் எந்த வகையிலும் சாடி மேடம். நல்லா இருக்கிறவனு எடுத்துக்கிட்டே உன்னை கொல்றான்டா, உன்னை சுடுறான்டா, அவன் கொல்றதுக்குறான்டா.
அப்படி அவன் காட்டுக்குள்ள வர்றது இப்படி மாச கணக்கில் அலங்காட்டுக்கு வீட்டுக்கு வரானா உன்னை கண்டிப்பாக கொள்றான். இப்போ யார் நைட்டு வந்துட்டு போய் தப்பா சொல்லி கொடுப்பாரு. இவனும் யோசிக்கல. அப்போ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று பண்ணி இவங்களை கொம்பாடு பிடிச்சி கொடுத்துட்டான். கோட்டை இருக்காரு வேர்மிட்டாரு உங்க அண்ணன் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. பிடிச்சி கொடுத்த பண்ணால தான் அடிச்சீட்டில் என்ன ஆச்சு, நம்மளை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ அண்ணன் சொன்ன சரியா தான் போச்சு. அப்படி இவங்க பிடிச்சி கொடுக்க அவங்க பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி மேடம் ஒன்றுக்கு ஒன்று காட்டி கொடுக்க. அப்போ இந்த சீனிவாசி டிஎப் என்ன அப்பயே அவங்களுக்கு தொடர்பு கோட்டை இருக்காரு. இந்த சீனிவாசி டிஎப் என்ன அடிச்சாங்க வாசிதாமூர்த்தி இவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் கன்னு துப்பாக்கிலாம் கொடுத்துனாங்க. வேர்பனை சுட்டு போடுங்க. அதில் தான் வேர்பனுக்கு வெறி வந்தது. நீ அந்த ஆபீஸ்காரில் மாட்டி விட்டு நீ அவங்ககிட்ட நீ கன்னு வாங்கி என்ன சுடுறதுக்கு உனக்கு என்ன தப்பு பண்ணும். ஒரு பண்டிகை மேடம் நோம்பி போட்டு கிடாய் கறி வெட்டி அந்த சோத்துல சீசாக்காய் அரைச்சி சோத்துல கலந்து வச்சுட்டாங்க. கையை நாமக்கல் சோத்தை போட்டு கை நாமக்கல் கையில எல்லாம் சீசாக்காய் ஆக்கி கண்ணாடி தூள் கையில அப்படி பார்த்துக்கிறோம். இப்படி கண்ணாடி தூள் அசாய் எடுத்து நாய்க்கு வச்சுட்டு போய் பழத்து மணிக்கு ஒரு ரெடி தரும்பொறி பையா கட்டாகிட்டு இருக்கு. போய் வவுறு செக்கா பண்ணி வவுறு கழிக்கிறோம். சுத்தம் ஆயிடுச்சு. அதெல்லாம் டோரி சொல்லுவோம். இந்த ஐயோ இந்த வேலையை பண்றாங்க என்ன தூரம் பண்ணும். சோத்துல விஷம் பாண்டவருக்கு தான் மாதிரி பண்ணாங்க மாதிரி பண்ணி விட்டாங்க. என்ன விரோதம் ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன் நோம்பிக்கு இந்த மாதிரி விரோதம் மனசுல வச்சுட்டு என்ன பண்ணாங்க இல்லைங்க. நல்லா கூட ஒரு பணம் சாமிக்கு கும்பிடுறது பணம் வைக்கிறது அதில் ஒன்னா அண்ணா அதெல்லாம் ஒன்னா இருப்பாங்க மேடம். எதுவும் வேறு ஆணையிட்டு காடு வாங்கினா பாரு மேடம் ஒரு 10 ஏக்கரை. இவன் சும்மா கஞ்சிக்கு வரல காடு வாங்கிட்டான்ல அப்படின்னு அவன் ஒரு செட்டு கூட்டி வேணாம் ஆட்டம் ஆடிக்கலாம். கோட்டை இருக்கார் மாதேன் தங்கவேல் மாதேன்றது அவன் ஒரு குறிப்பு கூட்டி ஆடிக்கிட்டு இருந்தான். இதுலயே ஆடிக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சி கொடுத்து வேற இதான் மாடம் வந்தது. பொம்பளை வந்தா ஆன கும்பலை வந்துட்டான். அவர் வந்ததான் அவங்க பொண்ணு விஷயத்துல மாதம் மிடாட்டி வந்து நைட்ல வந்து அவங்க எழுப்புனாங்க. அதை அவளை கெடுக்கிறதுக்கு வந்தாங்க. அது வந்து ஒண்ணுக்கு 2 ஜாடி அது சொல்லிவிட்டாங்க. அப்புறம் அவன் கூப்பிட்டு கேட்க முடியல. வேறுப்ப ஏன் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு வேறுப்பன்னு கேட்கவும் முடியல. அப்புறம் இவங்கெல்லாம் ஒட்டை குடிக்கிறது போல கோட்டை இருக்காரு வந்து அதில் போவானு அங்கே போவானு சுடுறதுக்கு போய் அது நிறைய நாள் போய் அவனுக்கு கூடு வச்சுக்கிறான் இடத்துக்கு. இதெல்லாம் வேறுப்பம் பார்த்துருக்குறான். இப்படி சதி நம்ம எதுக்கும் போவா அந்த மாதிரி நம்மள பண்றானே. அப்படித்தான் கடவுளை நான் தப்பு செஞ்சு அவன் கையில எனக்கு சாவு அவன் தப்பு செஞ்சு எங்க கையில சாவு அப்படின்னு கடவுளை வருந்திக்கிட்டு பண்ணிட்டு போனதான் எல்லாமே அவன் சொல்லிட்டாரு. கோட்டை இருக்கிறதான் ஒண்ணு பண்ண நல்லா இருக்கிறாங்க. வேட்டைக்கு ஆனை வேட்டை ஆடுறாங்க. ஆனை இவன் ஒரு வேர்ப்பம் சொந்த ஆளு அவன் வலதாளுங்க வச்சுக்கிட்டு வேலையாடுறான். ஆடி மாத்துறாங்க. மாத்தி என்ன பண்ணி விட்டாங்க இவங்க மீண்டும் பெருச்சா பண்றான்னு சொல்லி கோட்டை இருக்காரு வேர்ப்பான ஆளுங்களை பிடிச்சி கொடுத்துட்டான். இது யாரு வந்தது அப்புறம் அப்ப மாதையனுக்கு இன்ஸ்பெக்டருக்கு மலையில மாமூல் உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம். அது என்ன பண்ண மாதையன் சொல்லி கோட்டை இருக்காரு தான் சொல்லி அந்த ஆபீஸ்கார பங்கிட்ட சொல்ல இவன் என்ன பண்ணி இந்த கொம்பை எடுத்து கொண்டு போய் அவன் காட்டுல வச்சு அவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் நாட்டையில போட்டு மாதையன் தங்கோல அடி அடின்னு அடிச்சு அப்புறம் அந்த டிஎப் சீனிவாஸ் செத்து பண்ண டிஎப் என்ன பண்ணி விட்டோம். இப்படி ஒரு சதி நடந்து போச்சா அவங்க வேட்டையாடி உங்க மாலை வச்சு பண்ணி விட்டான்னு சொல்லி அவன் கேஸ்ல ரிலீஸ் ஆகித்தான் அவங்களுக்கு கண்ணு வாங்கி கொடுக்குறான். டிஎப் அவன் சுட்டு போடு அப்படின்னு இப்படி எல்லாம் வேறுபடுத்த தெரிஞ்சுதான் அவனுக்கு விட்டு வைக்க கூட நாட்டுல இப்படி துரோகி அவனுக்கு கொண்டு போன்னு தான் அதில் வந்ததான் மேடம் விரோதம் அவன் சுட்டு கோட்டை. ஆமா அதில் விரோதம் வந்தது. பாண்டவருக்கும் துரியாண்டாருக்கு விரோதம் வந்த மாதிரி அதை வந்தது. நேரம் பார்த்து மெதுவா ஐயந்துரை பேச்சு எடுத்தேன். ஐயந்துரை வீட்டுல சும்மா வர பார்க்க கூட முடியாது. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு ஜெர்க் ஆயிட்டார். சரி மேடம் டைம் ஆயிடுச்சு போன என்ன திரும்பவும் மெதுவா கேட்டு பார்த்தேன். சும்மா உங்களை பார்க்க வந்தேங்க. இல்ல மேடம் நான் வரது வேண்டாம் மேடம். நீ போய் பண்ண ஒன்னும் தொந்தரவு மேடம். ஐயந்துரையை பத்தி பேச்சே எடுக்க மாட்டேன்னு சொன்னவரு அவராவே தேவராஜ பார்த்ததை பத்தி சொன்னாரு. இப்படிலாம் நடந்துச்சு மாமானா அருவு கட்டுறேன் 20 வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்குள்ள பழக்கம். ஒரு நாள் சொன்னியா இல்ல எல்லாம் பயந்துட்டு சொல்லல அப்படின்னா என்ன சொன்னாருங்க உங்ககிட்ட? அதான் திமுகல்ல மேடம் அங்க ஒரு 3 நாள் இருந்தாங்கன்னா ஒரு 4-5 நாள் கலந்துக்கிறாங்க. இங்க மாதேஸ்வரம் மலை மேல கலந்துருக்குறாங்க. அப்புறம் இங்க யாமலூர் கிட்ட ஒரு கீழே கலந்துருக்குறாங்க. அப்புறம் அங்க சின்னாத்துக்காடு திமுக்கல் அங்க போய் 2 இடத்துல கலந்துக்கிறாங்க. ஒரு 5 இடத்துல இப்ப 10 ஆள் கலந்துருக்குறான். பழந்த ஏதாவது காய் கேசர் நிறைய எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு மலை இறங்கி கீழே போனவரை துரத்தாத குறையா ஃபாலோ பண்ணோம். சரிங்க வீரப்பனுக்கு ஊருக்குள்ள நிலம் இருந்துச்சாமே அதையாவது காட்டிட்டு போங்கன்னு சொன்னோம். சத்தை யோசிச்சுட்டு செங்கப்பாடிக்கு கூட்டிட்டு போனாரு. இதான் வேர்ப்பம் பூமிங்க. ஒரு 11 ஏக்கரா இவரு சம்பாதிச்சு வாங்கின பூமி. அவங்க பழைய பூமி அவங்க அப்பா சம்பாதிச்ச பூமி அங்க இருக்குது வந்துட்டான். பழத்தை கொடி அது மெத்த நீர் வந்துட்டான். இது வந்து அவர் கஷ்டப்பட்டு வேர்ப்பம் சம்பாதிச்ச பூமி இது. இதுதான் இதை யார் பாத்துக்கிறாங்க என்ன விளைச்சல் போயிட்டு விளைச்சல் மேடம் அவங்க வந்து பொம்பளை 3 பேரும் குத்தகை விட்டாங்க. அர்ஜுன் மடாட்டி மாதை மடாட்டி முத்துலட்சுமி 3 நாள் பிட்டு போட்டு அவங்க பிரிச்சு காட்ட குத்தகை விட்டாங்க. தனியாக குத்தகை விட்டாங்க. அவங்க காட்டுக்கு ஒரு காட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க. குத்தகை விட்டுருக்காங்க. அது என்னங்க அது மினிப்பு கோயில் அங்கெல்லாம் வருவார் அம்மியோ வீரப்பன். வந்து சாமியெல்லாம் கூட இந்த கூழ் தாங்க
டிஆப்போ வந்து இந்த கோளில் தான் இந்த போலீஸும் நிறையா இருந்துச்சு. இங்கே இந்த இடத்துல தான் வந்து அர்ஜுனை வந்து டிஆப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ணன் வர சொல்கிறான், வாங்க நம்ம குடிக்க கூட கஞ்சி வழி இல்லை, உங்கள்கிட்ட சரணம் ஆகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு போகிறாரு அர்ஜுனம். அதை நம்பி தான் போகிறாரு. துப்பாக்கி இல்லாமல் துப்பாக்கியெல்லாம் போகிறாரு. இந்த கோளில் தான் போகிறாரு. ஆனால் போலீஸ் கேம்பு தான், போலீஸ் கேம்பு அவங்க தான் டிஆப்பு. இந்த பக்கம் முருகேசன் அனுப்பிச்சிட்டு இந்த பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு விசாரிச்சோம். கடைசியில ஒருத்தர் சொன்ன வழியை கேட்டு ஆடி போயிட்டேன். ஆமாங்க, முருகேசன் வீடு இருக்கு இல்ல, அதே மாத்துப்பறி கலாட்ட கொட்டால தான் ஐயந்துரை வீடும் இருக்கு. இவர் வீட்டுல இருந்து கூப்பிடுற தூரம் தான். இன்னும் சொல்ல போனா காடு மேடு கரடெல்லாம் கடந்து திரும்பவும் அங்கேயே போனோம். இங்க பார்த்தாலும் மண்ணு மரம் மலை தானே, இல்ல ஒரே மாதிரி இருக்கு. என்னத்தன்னு கண்டுபிடிக்கிறது. ஓ சரி சரிங்க. இவங்க இது வீரப்பன் கூட எல்லாமே இருந்தாருங்களா? அப்படிங்களா? நீங்க அவங்க நான் நிறைய இது மாதிரி பதிவு மாதிரி பண்ணிட்டு வரேங்க. சரி சும்மா அவரை பார்த்துட்டு ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேங்க. உள்ள இருக்காருங்களா ஐயாங்க? அப்படிங்களா? சரிங்க சரிங்க. நீங்க அவங்க சரிங்க சரிங்க. வீரப்பனை பத்தி என்ன தெரியுங்க உங்களுக்கு? அதான் அதான் அதான். சரிங்க சரிங்க. அதனால தான் சரி நான் நிறைய பண்ணிட்டு வரேங்க. நிறைய அதை பற்றியான பதிவுகள் நிறைய பண்ணிட்டு வரும்போது எல்லாரும் எனக்கு கமெண்ட்ல போடுவாங்கல்ல, ஸோ நீங்கள் போய் ஐயந்துரையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதுதான் இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. எத்தனை பசங்கங்க உங்களுக்கு? 2 பேர் தான். என்ன பண்ணுறாங்க? வண்டி தொழில் தான். சரிங்க. இப்போ ஐயா எங்க மாடு? ஓ இதுதான் வீடுங்களா? சரி சரி. இங்கே தான். சரி சரி. இது இப்போ எங்க ஆடு மாடு ஓட்ட போயிருக்க என்ன வேலைங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க? சரி சரி சரிங்க சரிங்க. அதை பார்க்கலான்னு வந்தேன். இப்போ இல்லை அவரு. சரிங்க சரிங்க. யானை வருதுங்களா? உள்ள வரும். இங்கே நம்ம தோட்டத்துக்கும் வருங்களா? அவங்க மருமக பார்க்கலான்னு சொன்னாங்களே, அது கேட்குறேங்க. பார்த்துட்டு அவங்க அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. அவங்க சொந்தக்காரங்க, வீரப்பனோட சொந்தக்காரங்க, மாமான்னு சொல்லுவாங்க. ஐயந்துரை மீன் பிடிக்க போயிருக்காருன்றது தவிர அவங்க கிட்ட ஒரு தகவலும் வாங்க முடியல. வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்களேன்னு இவ்வளவு தூரம் வந்தேன். ஐயந்துரைய பாக்காட்டியும் அவங்க வீட்டை பார்த்தோம்ல அப்படின்னு மனசை தேத்திக்க வேண்டியதான். இப்போதைக்கு வந்தது வீண் போகல, முருகேசனை பார்க்க முடிஞ்சது. திரும்பி வர வழியில உங்களுக்காகவே 2 ஸ்பாட். ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணான்னு போஸ்டர் ஒட்டி சவால் விட்டு சீண்டி ஆபீசர் கராத்தே கோபாலகிருஷ்ணா வர வச்சு வீரப்பன் பாம்பு வச்சின இடம், வீரப்பனுடைய தளபதியா இருந்த சேத்துக்குழி கோவிந்தனுடைய சமாதி இருக்கும் இடம். இது 2த்தையும் பார்த்துட்டு தான் இந்த எபிசோட நம்ம முடிக்க போறோம். போற வழியில தான் இருக்கு இந்த அழகான ஆறும் பரந்த வெளியும். செங்கப்பாடிக்கு வந்து சஃபாரி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆத்த கடந்து தான் போய் ஆகணும். வழியில நான் போனது சரியான வெயில், மரம் எல்லாம் காஞ்சு கருகி போயிருந்தது. ஜூன் முடிஞ்சு ஜூலை தொடங்கும் போதே சிலு சிலுன்னு ஆயிடுமா இந்த ஏரியா. சாயங்காலம் 6 மணிக்குள்ள வந்து போனா பாதையில எந்த பயமும் இல்ல. அருமையான டூரிஸ்ட் ஏரியாங்க, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. வீரப்பன் சகாப்தம் முடிஞ்ச பிறகு நிறைய டூரிஸ்டுங்க செங்கப்பாடிக்கு சஃபாரிக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. கர்நாடகா பார்டர் தாண்டி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறோம். மைல்கள் காட்டுது பாருங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் தான் பாலாறு. ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்தாலும் அங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. குரங்கு பெயின் பாக்குறத உட்காந்து நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கராத்தே கோபாலகிருஷ்ணன் வரும்போது 23 பேர் அதுல வந்தாங்க. 22 பேர் வந்து அந்த கன்னிவெடி வீரப்பன் வச்ச அந்த கன்னிவெடியில வந்து வெடிச்சு ஆன் த ஸ்பாட் போயிடுறாங்க எல்லாருமே. சோ அது இதுதான் அந்த பாலாறுங்களா? பாலாறுங்கிறது இதுதாங்க, அவ்வளவுதான். இந்த 23 பேர் பிளாஸ்ட் ஆனாங்க. ஏதோ இந்த மாதிரி பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ண அப்படி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட மொழி. வேறு எதுவும் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்று. இதுதான் பாலாறுங்கம்மா. இங்கே தான் இந்த பாம் பிளாஸ்ட் ஆனது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வரும். அதுதான் நடந்து எத்தனையோ வருஷம் ஓடி போச்சு. அந்த ஏரியா ஜனங்களுக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. தோ வழியில கோவிந்தபாடி. ரைட்ல திரும்பத்துக்கு முன்னாடி இருக்க டீ கடையில் நம்ம போய் கேட்டோம். ஏன்னா அங்க ஒரு சேத்துக்குழி கோவிந்தனுடைய போட்டோ போட்டிருந்தது. சரி இவங்களை பத்தி இங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களோட நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம். இங்க இருந்து 1 பர்லாங் தான் போங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம இப்ப.
இங்கதான் சேத்துக்குழி கோவிந்தன் அவங்களுடைய நினைவிடம்னாங்க. சரி அது பார்க்க நிறைய பேர் வருவாங்க. வந்துகிட்டு தான் இருந்தாங்க, இருந்துச்சு. இப்பதான் வந்து கும்பிட்டு போனாங்க. இப்போ ஒரு 6-7 மாசம் இருக்கும். இப்போ அதெல்லாம் காத்தடிச்சு பிச்சுக்குச்சு. அந்த இது கட்டோட்டுற அந்த கம்பி மட்டும் இருக்குது. அந்த டர்லயே பாருங்க, அந்த கீழே பள்ளத்துல பள்ளத்துல முன்னாடியே தவிர சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. பக்கத்துல கிரவுண்ட்ல பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க போய் கேட்டோம். கிரவுண்ட்ல பக்கத்துல பள்ளத்துக்குள்ளேயே இருக்கு சேத்துக்குழியோட நினைவிடம். சோ இங்க நினைவிடத்துக்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இத பாருங்க, இங்க சமாதிக்கு முன்னாடி யாரோ மந்திரிச்சு திருஷ்டி சுத்தி போட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே தான் அவரோட ஃபோட்டோ போட்டு கட் அவுட் இருந்தது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு காற்றுக்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ இந்த இடம் தான். இங்கேருந்து போனாக்கா அவருடைய சமாதி இருக்குது, பார்க்கலாம் வாங்க. வீரப்பனுடைய தளபதி காடுகளை பற்றி முழுசாக அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சேத்துக்குழி கோவிந்தனை பற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யாருமே தெரியாத ஒரு பள்ளத்துக்குள்ளே தான் அவருடைய சமாதி இங்கே இருக்கு. அங்கே தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். சேத்துக்குழி காடு எதுன்னு யாரை கேட்டாலும் கை நீட்டி காட்டுவாங்க. ஆனா உயிருக்கு உயிரா வாழ்ந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோட சுடுகாடு எங்க இருக்குன்னு கேட்டா யாராவது சொல்ல முடியுமா? அதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் உலகம்.